எவ்ரிவன். நம்ம இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இதில் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 5000ஐ 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்? இதுதான் கொஸ்டின். இப்போ இவங்க கொஸ்டின் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கடைசியில் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு பணத்தை செலுத்தினால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பணம் அப்படிங்கிறது என்னங்க? அமௌண்ட், மணி இல்லையா? சோ இதுல நம்ம பார்க்கும்போது இந்த ஃபார்முலா, அதாவது இந்த எவ்வளவு பணத்தை அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது எது வரும்? நம்ம டோட்டலா எவ்வளவு பணம் வந்து ஒருத்தங்கள்ட்ட இருந்து கடனா பெற்று இருக்கோமோ அந்த அமௌண்ட் பிளஸ் கூடவே வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட், ஓகே இருக்கு இல்லையா? இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம பே பண்ற மாதிரி வரும் இல்லையா? அதுதான் வந்து டோட்டல் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நார்மலான ஃபார்முலா பார்த்துக்கலாம். அது என்னன்னா SI is equal to PNR by 100, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? is equal to PNR by 100. அப்போ SI is equal to P அப்படிங்கிறது பிரின்சிபல் மொத்த தொகை எவ்வளோ? 6000 into N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 7 ஆண்டுகள் 7 into R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12. ஸோ 12% இல்லையா? டிவைடட் பை 100. இப்போ இந்த 100ல 0000 இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அப்போ விட்டுட்டோம்னா பாக்கி எவ்வளோ இருக்கு? SI is equal to 60 into 7 into 12 divided by 1. இது வந்து நம்ம எழுதணுங்கிற அவசியமே இல்லை, இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. ஸோ இது பண்ணும்போது இது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணால் இந்த மூணுமே மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலாக வர ஆன்சர் எவ்வளவா இருக்குன்னா 5040 அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த பணம் மொத்த பணத்தை செலுத்தினால் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த கேள்வி வராம இருந்துச்சு அப்படின்னா இது மட்டும்தான் ஆன்சரா இருக்கும். சரியா? இப்போ இவங்க மொத்த பணம் அப்படின்னு கேட்டனால அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, இங்க சொன்னா இல்லையா, அதான் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P பிளஸ் SI. P அப்படிங்கிறது என்ன? பிரின்சிபல் பிளஸ், அதாவது நம்ம வாங்கின அமௌண்ட் அது கூடவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அதாவது நம்ம வாங்கின அமௌண்ட் பிளஸ் அதோடைய இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் நம்ம மொத்தமா செலுத்துற மாதிரி வரும் இல்லையா? அப்போ அதோடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ? 6000. அப்போ 6000 பிளஸ் இதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபர்ஸ்டே பண்ணி வச்சிருக்கோம் எவ்வளோ? 5040. அப்போ இது கூட இது பிளஸ் பண்ணணும். பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் ஆன்சர். இதுதான் வந்து மொத்த தொகை. அப்போ இந்த மொத்த தொகை எவ்வளவு செலுத்தினால்னா 11040. இது செலுத்தினாங்க அப்படின்னா அவங்களுடைய கடன் வந்து தீர்ந்துருச்சு.